நான் பிரதர் ரூபன், ஒரு ப்ரொஃபஷனல் டென்னிஸ் பிளேயர், டென்னிஸ் கோச். லாஸ்ட் 15 இயர்ஸாக கர்த்தருடைய அழைப்பை பெற்று இந்திய தேசம் முழுவதும், உனக்கு கூடுதலாக சொன்னால் 14 தேசங்கள், இஸ்ரேல், அமெரிக்கா, ஏஷியன் கண்ட்ரீஸ், ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ் என்று ஒரு ப்ரேயர் மிஷனரியாக கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து போயிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் எனக்கு கர்த்தர் என்ன அனுபவமான வார்த்தைகளை என்னுடைய ப்ரேயர் மிஷனில் கொடுத்தாரோ அதை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வெல்கம். நான் மீண்டும் சீக்கிரமாய் வருவேன் என்று உரைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தயவின் நேரம் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எதிரியினுடைய ஆயுதம், அதை பார்த்தாவே கொஞ்சம் பயமாக இருக்கும் இல்லையா? என்ன ஆயுதத்தை எதிரி பயன்படுத்துவாங்க அப்படின்னு ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு எச்சரிக்கை உணர்வு இருக்கும். அதை குறிப்பாக நம்ம வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் பார்க்கலாம். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் ஒரு யுத்தம் வைத்துக்கொள்ளுங்களேன். இப்போ ரீசெண்டாக நம்ம இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஒரு த்ரெட் வந்தது. ஆனால் இந்திய நாட்டு இராணுவம் ரொம்ப அழகாக, ரொம்ப வலிமையாக, தைரியமாக அதை எதிர்கொண்டு எதிரிகளை பிரேக் டவுன் பண்ணாங்க. ஒரு பெரிய ஒரு நேம் கிடச்சிது இந்தியன் ஆர்மிக்கு. ஆனால் அதிலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்தியன் ஆர்மி சொன்னாங்க, இப்போ இருக்கிற யுத்த முறைகள் மாறி இருக்கு அப்படின்னு இந்தியன் ஆர்மியிலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தது. ஆமாங்க, எப்படி யுத்தம் எதிரி நமக்கு எதிராக கொண்டு வருவான் அப்படின்னு நமக்கு தெரியாது. இப்போ சைபர் அட்டாக் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி எதிரியினுடைய ஆயுதங்கள் ஒரு வித்தியாசமாக இருந்தால், ஒரு யூகிக்க முடியாமல் இருந்தால், நம்மளால் கொஞ்சம் கூட இமேஜின் பண்ணி ப்ரிவென்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம இருந்தால், அந்த எதிரியினுடைய ஆயுதம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதை எதிர்கொள்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டம். மனிதர்களுக்கு, இப்போ சக மனிதர்கள் வைத்துக்கொள்ளுங்களேன். இப்போ சாதாரண ஒரு வாழ்க்கை, உங்களுக்கும் சரி எனக்கும் சரி, நம்ம போய் எல்லையில் போய் கன்று வச்சுட்டு ஃபைட் பண்ண போகிறதில்ல. அப்போ நமக்கு என்னங்க யுத்தம் இருக்குது அப்படின்னு கேட்டால், நமக்கு தான் நிறைய யுத்தங்கள் இருக்குது, மன ரீதியான யுத்தங்கள். நான் இராணுவ வீரர்களோட நிறைய முறை ரயில் பயணங்களை மேற்கொண்டு இருக்கிறேன். இந்த ரயில் பயணங்களில் அவங்க அங்கே இருந்து கஷ்டப்பட்ட, அதாவது அந்த வெதர், இந்த எக்ஸ்ட்ரீம் கோல்டு வெதரில், இல்லை ஒரு டெசர்ட்டில், ஹாட்டில், ரொம்ப கடினமான அந்த பார்டர் லைனில் அவங்க இருந்து கஷ்டப்பட்டதை அவங்க பெருசாக பேச மாட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டுருக்கும் வீட்டில் இருக்கிற உறவுகளுடைய பிரச்சனைகள், அதை எப்படி கையாளணும், குடும்பத்தை எப்படி கையாளணும், ஃபோனில் என்ன பேசினேன், இப்போ என்ன போய் பார்க்க போகிறேன், இந்த ரியாலிட்டி எப்படி இருக்க போகுது, அந்த கிரவுண்டு ரியாலிட்டி எப்படி இருக்க போகுதுன்னு, அதுதான் அவங்களுக்கு பெரிய பயமாக இருக்கும். நேருக்கு நேராக ஒரு பெரிய ஒரு ஆளை கொல்லக்கூடிய ஒரு ஆயுதத்தோடு இருந்த எதிரியை பார்த்த ஒரு இராணுவ வீரருக்கு கூட மன ரீதியான போராட்டம்னு ஒன்று வந்தால் அது மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு இல்லையா? அதான் உங்களுக்கும் இருக்குது, எனக்கும் இருக்கும், எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும். இந்த எதிரியினுடைய ஆயுதம் ஒரு பொய்யாக இருக்கலாம், ஒரு வஞ்சனையாக இருக்கலாம், உங்கள் மேலே ஒரு குற்றம் சுமத்தலாம், இல்லை உங்களுக்கு தேவையற்ற ஒரு மனபாரத்தை உண்டு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணலாம். அது இட் கேன் பி இன் அ ஒர்க் பிளேஸ், நீங்கள் நடத்துகிற அந்த தொழிலில், பிஸ்னஸில் இருக்கலாம், இல்லை எஜுகேஷ்னல் கிரவுண்ட்ஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த மாதிரியான எமோஷ்னல் இன்பேலன்ஸ் நிறைய இருக்குது. வீட்டில் சொல்லவே வேண்டாம், நிறைய குடும்பங்களுக்குள்ளாக ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் உறவுகள் மத்தியிலே இருக்குது. எல்லா உறவுகள் மத்தியிலும் இருக்குது. அது நீங்களே பெயர் வைத்து சொல்லிக்கொள்ளுங்கள். இப்போ இந்த எதிரியின் ஆயுதம், அந்த எதிராளி, அதாவது வேதத்தின் அடிப்படையில் எதிராளினா சாத்தான், அதாவது சேட்டன். அவனுடைய பெயரே எதிராளி தான், அதனுடைய தன்மையும் எதிராளி தான். அவனை எதிர்த்து நிற்கிறான் எல்லா காரியத்திற்கும். நன்மைனா தீமையாக எதிர்த்து நிற்கிறான். இப்போ உங்களுக்குன்னு ஒரு நோக்கம் கர்த்தர் வைத்திருப்பார் இல்லையா? அந்த நோக்கத்திற்கு எதிராக உங்களுக்குன்னு ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுத்திருப்பார். அந்த சமாதானத்திற்கு எதிராக ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்திருப்பார். அந்த சுதந்திரத்திற்கு எதிராக வாக்குத்தத்தம், எல்லாவற்றுக்கும் எதிரான ஒரு கிரியைகள் தான் சத்துரு செய்வான். அதான் எதிரியினுடைய ஆயுதமாக இருக்கும். இட் கம்ஸ் ஃப்ரம் அ வெரி டிஃப்ரெண்ட் டைரெக்ஷன்ஸ், அன்எக்ஸ்பெக்டட் மோடு. அதாவது எப்படி எதிர்பாராத ஒரு தருணத்தின் மூலமாக அது நம்மளை தாக்கக்கூடும். அதனால் நம்ம எப்போவுமே எச்சரிக்கையாக இருப்போம். ஒரு சில வேதத்தின் அடிப்படையில் அதை எச்சரிக்கையாக பார்ப்பாங்க, ரொம்பவும் ரிசர்வ்டாக இருப்பாங்க, ஒதுங்கி இருப்பாங்க, யாரிடமும் ரொம்ப பழகாமல் இருப்பாங்க. அப்படிலாம் இருந்ததுனால எதிரிகிட்டேருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது. ஒரே ஒரு காரியம்தான், கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பிடித்து கொண்டால் போதும், அவர் வார்த்தையை புரிந்து கொண்டால் போதும். அதிலிருந்து நிச்சயமாக, அதாவது எதிரியினுடைய ஆயுதத்திலேருந்து நிச்சயமாக தப்பிக்க முடியும். ஒரு வசனம் வாசிக்கிறேன், இன்னும் ஆழமாக அதுக்குள்ளே கடந்து போகலாம்.
ஏசாயா 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறதென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம், அதாவது உங்கள் வாழ்க்கைக்குன்னு ஒரு கஸ்டமைஸ்டு வெப்பன், எனிமீஸ் வெப்பன் பிசாசு மேற்கொள்கிறான். பொதுவாக ஒரே ஒரு ஒரு ஆயுதத்தை வைத்து எல்லாரையும் அவன் வீழ்த்துறது அவனுடைய ஸ்ட்ராட்டஜி இல்லை. அதான் பவுல் என்ற தேவ மனிதர் சொல்கிறாரு, we are not ignorant of the Satan's device. பிசாசனுடைய தந்திரங்கள் நமக்கு ஒன்றும் தெரியாதவைகள் இல்லைப்பா, எல்லாம் தெரிந்தவைகள் தானே. அவன் உங்களுக்குன்னு ஒன்று, எனக்குன்னு ஒன்று, இல்லை தேவ பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக கஸ்டமைஸ் பண்ணுறான். கஸ்டமைஸ் பண்ணுறது நம்ம உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு டாஸ்க். ஒரு ஃபோனை எடுத்தால் அது தனியாக கஸ்டமைஸ் பண்ணியிருந்தால் அவர் ரொம்ப ஸ்பெஷல் பர்சன் அர்த்தம். ஒரு சில ரிஸ்ட் வாட்செல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தனியாக கஸ்டமைஸ் பண்ணி ஒரு லிமிட்டட் எடிஷனை வெளியிடுவாங்க. அதை வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியராக இருக்கும். அந்த மாதிரியான கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட் ஒரு பெரிய பணக்காரர்கள், ஒரு பில்லியனர்ஸ், அவங்க தான் வாங்க முடியும் உலகத்தில். ஆனால் பாருங்கள், தேவ பிள்ளைகளுக்கு, நல்லோருக்கு, நன்மையை செய்கிறவர்களுக்கு, தேவனுடைய கனி உடையவர்களுக்கு, வரங்கள் உடையவர்களுக்கு விரோதமாக அவன் ஒரு கஸ்டமைஸ்டு வெப்பனை செய்கிறான். உங்கள் வாழ்க்கைக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக செய்கிறான். மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அதனால தான் நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க, எனக்கு நடக்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்குப்பா, யாருக்கும் நடக்காத மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம். அதுக்கான காரணம் என்னென்னா, இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். அதுதான் உண்மை. எந்த ஆயுதமும் அப்படியான கஸ்டமைஸ் பண்ண உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக பிசாசு உருவாக்கின எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இட் நெவர் ப்ராஸ்பர். அது வாய்க்காது. கர்த்தர் அதை அழிப்பார் என்று வாக்கு கொடுக்குறார். ஆமென். தைரியமாக இருக்கிறீங்களா? இப்போ புரியுதா உங்களுக்கு எதனால் எதிரி எப்படியான ஆயுதங்களை கொண்டு நம்ம வாழ்க்கையில் தொந்தரவுகளையும் ஒரு வீழ்ச்சியை உருவாக்க விரும்புகிறான் அப்படின்னு உங்களுக்கு புரிந்திருக்கும். அப்படியான ஆயுதங்களை அவர் வாய்க்காதே செய்கிறாராம். இது நம்பர் 1. அடுத்து பாருங்கள், நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். ஆமென். அது எப்படி? உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பும். இதுதான் வெரி கிரிட்டிக்கல் லைஃப் ப்ராசஸ். ஏன்னா எமோஷ்னலி த பீப்புள் வில் அகெயின்ஸ்ட் யூ. அவங்களும் வழக்காடுவாங்க, அவங்க செய்கிறது சரின்னு சொல்லி உங்களை குற்றம் சுமத்துவாங்க. இந்த பிரச்சனையே எங்கேருந்து வரும் தெரியுமா? அவர்கள் செய்கிற தவறை அவங்க எவ்வளோ தூரம் ஆர்கியூ பண்ணி ஸ்டாண்ட் பண்ணி they will try their extreme to prove that they are right and you are wrong. அதாவது அவங்க சரி என்றும் நீங்கள் தவறு என்றும் ஒரு பெரிய ஒரு அளவு, நீளமான ஒரு ஆழமான அளவுக்கு அந்த பிரச்சனைகளை கொண்டு போய் உங்களை வீழ்த்த, மன ரீதியாக உங்களை லோ பண்ண, சோர்ந்து போக, கீழாக தள்ள முயற்சி செய்வாங்க. இது பிசாசனுடைய தந்திரத்தினுடைய மிக உச்சம். ஏன்னா மனுஷனுக்கு மானந்தாங்க முக்கியம். சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல, எவ்வளோ சோர்ந்து போனாலும் பரவாயில்ல. நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் சொல்லுவோம் இல்லையா, ஒரு சண்டைன்னு வந்துட்டால் நேராக தான் நம்மளை காட்டணும், முதுகை காண்பிக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்படியான ஒரு கலாச்சாரத்தில் இருந்த நமக்கு தேவையற்ற வார்த்தை வந்தால் மனசு ரொம்ப சோர்ந்து போயிடும். அந்த வார்த்தைகள் குற்றம் சுமத்துதலாக இருந்தால் அதில் நியாயத்தில், ஒரு சபையில் ஒரு 4 பேர் கூடுற இடத்துல, குடும்ப சூழ்நிலையில், ஊழியத்தின் மத்தியில் உங்களுக்கு எதிராக ஒரு குற்றத்தை, ஒரு நியாயத்தை, ஒரு டிபேட்டை பிசாசு உருவாக்கி உங்களுக்கு கீழே தள்ளும் பொழுது அது இட்ஸ் அ கிரேட் வெப்பன், வில் டிஸ்ட்ராய் என்டையர் லைஃப். ஆமாம், முழுமையான வாழ்க்கையை அது அழித்து போடும். அதுதான் உண்மை. ஒரு டெட்மேனாக நம்ம மாறி போவோம். அப்படியான அந்த ஆயுதமும் வாய்க்காது. கர்த்தர் அழகாக சொல்கிறாரு பாருங்க, அந்த நாவை வாய்க்காது மட்டும் இல்லை, நீ திருப்பி குற்றப்படுத்துவாய். முதல்ல இருக்கிற எதிரியினுடைய ஆயுதத்தை வாய்க்காதே போகும் என்று சொல்லுகிற தெய்வன், 2வது வர இந்த முக்கியமான ஒரு கட்டத்திற்கு மட்டும் நமக்கு அந்த எபிலிட்டி கொடுக்குறார், அந்த பவர் கொடுக்குறார். டு கண்டம் த லை, பொய்யை நாம் கடிந்து கொள்ளும்படியான நமக்கான நீதியை நம் வாயிலிருந்தே உச்சரிக்கும்படியாக. மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், நல்லா புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தேவனுடைய வார்த்தை தான் உங்களுக்கு ஒரு பெரிய வழியாக இருக்கும். உங்களை ஒருத்தர் குற்றம் சுமத்துறாங்க,
உங்கள் பக்கம் அதாவது மடியில் கனம் இல்லைன்னா வழியில் பயம் இல்லைன்னு சொல்லுவாங்க. மடியில் கனம் இருந்தால் தான் போகிற வழியில் ஒரு பயம் இருக்குமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்குள்ளாக தேவையற்ற காரியங்கள் இருந்தால் நம் வாழ்க்கை பாதையில் நமக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு தெளிவு இருக்காது. ஒரு கில்ட் ஃபீலிங் இருக்கும். நம்ம எப்போவுமே ரிக்ரெட் பண்ணிகிட்டே இருப்போம். இது 2ம் இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம நல்லவர்களாக இருக்கணும். அப்படி நல்லவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க, மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், நீங்கள் கேட்குறீங்க, ஆமாங்க நான் ஒரு தப்பும் பண்ணலை, ஆனால் இவ்வளோ கஷ்டப்படுறேன். நல்லது. நீங்கள் தப்பு படாமல் உங்கள் மேலே இவ்வளோ பெரிய குற்றத்தை சுமத்துகிற ஒரு சூழ்நிலையை சத்துரு உருவாக்கினால், த எனிமி கேன் ஏபிள் டு ஆர்கனைஸ் இந்த ஆர்கனைஸ்டு இந்த அக்யூசராக அவனுக்கு உங்களுக்கு முன்பதாக ஒரு நல்ல முறையில் இருக்கிற உங்கள் வாழ்க்கைக்கு எதிராக அவன் ஒரு குற்றம் சுமத்துதலை கொண்டு வந்து நிறுத்தினான். நீங்கள் அவர்களிடம் இருக்கும் தவறுகளை சுட்டி காட்டி சொல்லக்கூடிய ஒரு நீதியான வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராம். அவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். அப்போ எந்த இடத்தில் உங்களுக்கு அவமானத்தை கொடுக்கணும்னு விரும்பின அந்த மனிதர்கள், அந்த சூழ்நிலைகள், அவங்க தான் தலை குனிவாங்க. நீங்கள் தலை நிமிர்ந்து இருப்பீங்க. ஒரு ஆச்சரியமான ஒரு பெரிய ஒரு டிவைன் ஹானர், ஒரு மகிமையான கணம். இதுதான் 2வதாக கர்த்தர் கொடுக்குறார். இது யாருக்குங்க கொடுக்குறாரு? எல்லாருக்கும் கொடுக்குறாரா? இல்லை. நான் சொல்கிறேன் கேளுங்க. அடுத்து சொல்லப்பட்டிருக்கு வசனம். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய ஊழியக்காரர்களுடைய சுதந்திரம். அப்படின்னா எங்களுக்கு கிடையாது பிரதர். நாங்கள்லாம் என்ன ஊழியம் பண்ணுறோம்? நீங்கள் டிவியில் பேசுகிறீங்க, பிரசங்கம் பண்ணுறீங்க, உங்களை போல் பெரிய பெரிய ஊழியர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ நாங்களும் வெள்ளை கலரில் ட்ரெஸ் போடணும், அப்போ எங்களுக்கு தான் அது கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை, நிச்சயமாக இல்லை. ஊழியம்னா என்ன? ஊழியம் என்பது அவருடைய ராஜ்யத்தினுடைய அன்பை பிரதிபலிக்கிறது. டு ரிஃப்ளெக்ட் த கிங்டம்ஸ் லவ் டு த பீப்புள். உலகத்திற்கு நீங்கள் ஒளியாக இருக்கிறீங்க, உலகத்திற்கு நீங்கள் உப்பாக இருக்கிறீங்க, நற்கந்தகமாக இருக்கிறீங்க, ஒரு நல்ல குட் ஃப்ரேக்ரன்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னு வேதம் காண்பித்தா என்ன அர்த்தம்னா, நம்ம வாழ்க்கையின் மூலமாக நல்ல காரியங்களை செய்கிற எல்லோரும் அவருடைய ஊழியக்காரர்கள். நீங்கள் நல்லவர்களாக இருந்தால், நல்ல கனி உடையவர்களாக இருந்தால், தேவனுடைய அன்பை, கிறிஸ்துவின் அன்பை, சிலுவையின் உபதேசத்தை பிரதிபலிக்கிற ஒரு தேவ பிள்ளைகளாக, ஒரு ஊழியர்களாக உங்களுடைய ஊழியமும் உங்கள் வாழ்க்கையும் இருந்தால், நிச்சயமாக உங்களுக்கு அவருடைய சுதந்திரம் உண்டு. இது கர்த்தரால் உண்டான சுதந்திரம். அது அவருடைய நீதியுமாக இருந்து அந்த ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காதே போகும். அந்த நாவுகளை நீங்கள் குற்றப்படுத்தும்படியான ஒரு பெரிய நீதியை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறார். ஆமென். இப்போ புரியுதா? இப்போ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அப்பா, ஒரு பெருமூச்சு விடுவீங்க. எனக்கும் இந்த அனுபவம் உண்டு, எனக்கும் இந்த உரிமை உண்டு. நிச்சயமாக என்னை கொண்டும் கர்த்தர் எதிராளியை வீழ்த்துவார் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குமே. சரி, ஓகே. இன்னும் கொஞ்சம் டீப்பராக உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை, அதாவது ஸ்பிரிச்சுவல் கான்ஃபிடென்ஸை கொடுக்க நான் விரும்புகிறேன். இதுக்கு முந்தின வசனத்தை வாசிப்போம். அதை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எளிமையாக புரிய வைக்கும். 16வது வசனம், 54ஆம் அதிகாரம் எசேயா தீர்க்கதரிசன புத்தகம். இதோ கரி நெருப்பை ஊதி தன் கிரியைகளுக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன், கெடுத்து நிர்கிரகமாக்குகிறவனையும் நான் சிருஷ்டித்தேன். ஆமென். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு ஆயுதத்தை செய்கிறோம். எப்படி செய்கிறாங்க? ஒரு கத்தியை செய்கிறார் ஒருத்தர். ஒரு கொல்லன் தான் அந்த கத்தியை செய்ய முடியும். அவர் அந்த கரி நெருப்பில் நம்ம பார்த்துருப்போம். ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இந்த அருவாள்லாம் செய்கிறவங்கலாம் இருப்பாங்க, நம்ம கிராமங்களில் இருப்பாங்க. அதுக்குன்னு ஒரு சில கிராமங்கள்லாம் வட இந்தியாவில் இருக்குது. அவங்க இப்படியான இரும்பு உபகரணங்களை செய்கிறதுல ரொம்ப நேர்த்தியாக செய்வாங்க. அப்போ அந்த கரி நெருப்பெல்லாம் ஊதி ஒரு பை மாதிரி இருக்கும், அதை வச்சு ஊதிட்டே இருப்பாங்க. அந்த ஃப்ளேம் வரும், அதில் கறி இருக்கும், அதில் ஹீட் பண்ணி அடித்து சரி பண்ணுவாங்க. அவர் சொல்கிறாரு, தேவன் சொல்கிறாரு, அப்பா உனக்காக நான் இருக்கிறேன். உனக்கு விரோதமாக ஒருத்தன் ஒரு ஒரு தீர்வை கொண்டு வரான். ஒரு பிசாசினுடைய தீமையான எண்ணத்தோட ஒரு ஆயுதம். என்ன ஆயுதம்? ஒரு பொய்யாக இருக்கலாம், ஒரு ஏமாற்றுதலாக இருக்கலாம், இல்லை வஞ்சனையான காரியமாக இருக்கலாம். உங்களை அழிக்கணும்னு ஏதாவது ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கலாம். அது ஒரு ஆயுதம் தானே. ஒரு கத்தியை உருவாக்குற மாதிரி அந்த சூழ்நிலையை உருவாக்குறாங்கல்ல. அப்படிப்பட்ட மனிதனை நான் தானப்பா உருவாக்குனேன். அந்த கத்தியை உருவாக்குகிற கொல்லனை உருவாக்குனதைப் போல அந்த அழிவை உண்டு பண்ணுகிற அந்த கூர்மையான ஆயுதமாகிய இந்த சூழ்நிலையை உருவாக்குகிற மனிதர்களையும் ஐ ஆம் த கிரியேட்டர், நான் தானே அவங்களே உருவாக்கியிருக்கேன். ஸோ ஐ ஹாவ் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்கிறார். இப்போ உனக்கு காப்பாற்றணுன்னா
மகனே மகளே, உன்னை காப்பாற்றக்கூடிய அதிகாரம் எனக்கு இருக்குது. ஏன்னா உன்னை மாத்திரம் நான் படைக்கலை, உன் எதிராளியே நான் தான் படைச்சிருக்கிறேன். அவர்கள் வழி தப்பி போயிருக்கிறாங்க. பட் ஆப்வியஸ்லி ஐ எம் த கிரியேட்டர். ஐ ஹேவ் ஆல் த ரைட்ஸ். எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. அங்கே தடுத்து நிறுத்த அதிகாரம் இருக்குது. உன்னை உயர்த்தவும் பாதுகாக்கவும் எனக்கு அதிகாரம் இருக்குது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அடுத்து பாருங்கள், இந்த நிர்கரகமாக்குகிற அந்த மனிதர்களையும் அவர் தான் சிருஷ்டித்தாரா. எதுக்கா? கெடுத்து, அதாவது டிஸ்ட்ராய் பண்ணி, நம் வாழ்க்கையை சீரழிக்கிற அந்த ஆயுதத்தையும், உருவாக்குகிற சூழ்நிலையை உண்டு பண்ணுகிற மனிதர்களையும் தேவன் தான் சிருஷ்டித்தார். எல்லாரையும், நல்லோர் மீதும் தீயோர் மீதும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிற தேவன். மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், இது எனக்கு எதிராக இருக்குது, அது எனக்கு எதிராக இருக்குது, நான் இங்கே போனால் எனக்கு எதிராளிகள் இருக்கிறாங்க, நான் இப்படியான ஒரு மனிதர்களால் நஷ்டம் அடைஞ்சிட்டேன், ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறேன், ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் மனிதர்களை பார்த்து, சூழ்நிலைகளை பார்த்து பயந்து ஓடுறதை நிறுத்திட்டு ஜஸ்ட் ஸ்டாண்ட். ஒரு நாயை பார்த்து ஓடினா நாய் துரத்திக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. பெரியவங்க சொல்லுவாங்க, ஏய் நாயை பார்த்து ஓடாதடா, நாய் கடிச்சிடும். இப்போ சென்னை மாதிரி பட்டணத்தில் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. நில்லு அப்படின்னுவாங்க. நிற்கிறது வந்து ஃபூலிஷ் ஐடியா இல்லை. நீங்கள் நில்லுங்க, நின்று பாருங்கள், உங்கள் எதிராளியை நீங்கள் பாருங்கள். அவர்களுடைய வீழ்ச்சியை அவர் உறுதிப்படுத்துவார். ஏன் தெரியுமா? He is the awesome, powerful, mighty creator God who created everything. In fact, the fallen angel லூசிஃபரையும் அவர் தானே சிருஷ்டிகர்த்தாவாக இருந்து சிருஷ்டித்தார். நிச்சயமாக என்றென்றும் உள்ள அக்கினி கடலில் அவனை தள்ளவும் அவருக்கு அதிகாரம் இருக்குது. ஒரு காலம் கொடுக்கப்பட்டிருக்கு, அவ்வளோதான், ஒரு டைம் பீரியட் தான். நாம் அதை புரிந்து கொண்டால் போதும். அதனால் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நியாயத்தில் எழும்பும் எந்த விதமான குற்றங்களையும் குற்றச்சாட்டுதலையும் நீங்கள் குற்றப்படுத்த முடியாத நீதி உங்களுக்கு கொடுக்கப்படும். இதுதான் யதார்த்தமான சத்தியத்தினுடைய வெளிப்பாடு. இப்படி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில், ஊழியங்களில் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய, பாரப்பட வேண்டிய, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. த ஸ்பிரிச்சுவல் லைஃப்னா சம்திங் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் அப்படின்றத நான் எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்வதில்லை. ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது நம்முடைய அன்பான கனிகளுக்குள்ளாகத்தான், அன்பான தேவன் கொடுத்த வரங்களுக்குள்ளாக தான் இருக்குது. அது யதார்த்தமான வாழ்க்கையில், டே டு டே லைஃப்பில் இருக்குது. அதிலிருந்தும் நாம் கர்த்தரை விசுவாசித்து அவரை நாம் பின்பற்றும் பொழுது நிச்சயமாக நம்ம வாழ்க்கை ஒரு பெரிய வெற்றியாக, ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆமென். இன்னொரு வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. ஏசாயா 59:19. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி, கர்த்தரின் நாமத்திற்கு சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். இதில் என்ன புரியுதுன்னு நீங்கள் எனக்கு சொல்லலாம். ஆரம்பிக்கும் போது என்ன சொல்கிறாரு? சூரியன் வந்து அஸ்தமிக்கும், அதாவது மறையிற திசையிலிருந்து அடுத்து உதிக்கிற திசை வரைக்கும். நம்மளாம் என்ன சொல்லுவோம்? உதிக்கிற திசையிலிருந்து மறையிற திசை, பிகினிங் அண்ட் எண்ட், அப்படி தான் நம்ம ஆரம்பிப்போம். கிழக்கிலிருந்து மேற்கு, அப்படி தான் நம்ம சொல்லுவோம். அதான இது அர்த்தம். எல்லோரும் வாயிலிருந்து வார்த்தை அப்படி தானே வரும். ஆனால் இதை முடிவிலிருந்து ஆரம்பத்திற்கு வருகிறது எதனால்? கர்த்தருடைய ஆவியானவர் எதற்கு எதிராக கொடியேற்ற போகிறார்? அவர் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க போகிறார். ஒரு வெள்ளம் போல், கைண்ட் ஆஃப் ஃப்ளட். அதனால் அதுக்கு கவுண்ட்லெஸ் இல்லையா, ஒரு பெரிய ஒரு எனிமி, ஒரு சுனாமி மாதிரி ஒரு எனிமி வராங்க. அதை எதிர்பார்க்கவே முடியாது. அப்படியான ஒரு எனிமி. இப்போ கிதியோனுடைய வாழ்க்கையில் நீங்கள் படித்து பார்த்தா வெட்டுக்கிளிகளை போல் வருவாங்களாம். ஆனால் கிதியோனுக்கு பயன்படுத்தப்பட்ட மனிதர்களுடைய எண்ணிக்கை வெறும் 300 பேர். தேவர் ஓன்லி 300. ஆனால் கர்த்தர் அப்படி தான் பயன்படுத்துவார். தனியாக இருக்கிறேன், சின்ன கூட்டமாக இருக்கிறேன், சின்ன ஊழியமாக இருக்குது அப்படியே நீங்கள் நினைக்காதீங்க. உங்களை தான் கர்த்தர் பெரிய காரியங்களுக்கு பயன்படுத்த விரும்பினார்னா அது யார் மாற்ற முடியும்? அது அவருடைய தீர்மானம். சரி, இப்போ பாயிண்ட்டுக்கு வரேன். இப்போ முடிவிலிருந்து ஏன் ஆரம்பத்துக்கு வரார் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் ஒரு தோல்வி வந்திருக்கும், ஒரு நஷ்டம் வந்திருக்கும், ஒரு ஏமாற்றம் வந்திருக்கும். அது வந்து இட் பெனிட்ரேட் அண்ட் வென்ட் டு த சம் எக்ஸ்டென்ட். அது அப்படியே உள்ள ஊடுருவி ஒரு இடத்திற்குள்ளே போயிருக்கோம் இல்லையா? இவ்வளோவா இழந்துட்டோம் அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல. எவ்வளோ காலங்க அப்படின்னு யோசிப்போம். ஸோ வி திங்க் த எண்ட் இஸ் வெரி எக்ஸ்ட்ரீம். ஒரு புண்ணு இருந்தால் கூட அந்த புண்ணு வந்து ரொம்ப ஆழமாக போயிட்டு என்ன சொல்லுவாங்க? அந்த உண்டு ரொம்ப ஆழமாக இருக்குது, அது ஹீல் ஆகிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆழத்திற்கு கர்த்தர் முதல்ல தொடங்குகிறார். எங்கே நாம் இறுதியாக நம்மளுடைய நம்பிக்கை, வேர் வி லாஸ்ட் அவர் ஹோப் இன் த எண்ட், அங்கே இருந்து God wants to begin. We think, we consider as an end, முடிவு.
தட்ஸ் இட், ஓவர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? வேர் காட் வாண்ட்ஸ் டு பிகின், பிகாஸ் ஹீ இஸ் த கிரியேட்டர் காட். அவர் சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கிறார். அவர் முடிவு, அதாவது மறைந்து போன ஒரு இடத்துலேருந்து தொடங்கி எங்கே சத்ரு தன்னுடைய ஜெயத்தை தொடங்கினானோ அங்கே வரைக்கும் அவனை ஓவர் கம் பண்ண நமக்கு உதவி செய்கிறார், கொடியேற்றுகிறார். கொடியேற்றுகிறார் என்னென்னா தி சைன் ஆஃப் விக்ட்ரி. பரிசுத்த ஆவியானவர், அதாவது நமக்குள்ளாய் வாசம் செய்கிறாரே, அவர் நமக்கு ஒரு வெற்றியின் அடையாளத்தை கொடுக்குறார். மகனே மகளே, உங்களை பார்த்தா பேசுகிறார். மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், மினிஸ்ட்ரி பண்ணுற உங்களை பார்த்து பேசுகிறார். ரொம்ப கஷ்டமாக, ரொம்ப சோதனையாக சில விஷயங்களை விட்டுட்டேன், இட் வெண்ட் வெரி எக்ஸ்ட்ரீம், அது திருப்பி ரீகெயின் பண்ண முடியாது, ரீசென்டர் பண்ணி கொண்டு வந்து நடுவில் நிறுத்த முடியாது. ஐ லாஸ்ட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? தேவன் சொல்கிறாரு, யூ நெவர் லாஸ்ட் எனிதிங் மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர். கர்த்தர் சொல்கிறார், மை சன், மை டாட்டர், நான் உனக்காக எங்கே முடிவு இருக்கோ அங்கு இருந்து உனக்கான ஆசீர்வாதத்தை நான் கொண்டு வரப்போகிறேன், வெற்றியை நான் கொண்டு வரப்போகிறேன். இதுதான் தேவன் உங்களுக்கு கொடுக்குற வாக்கு. இதை தான் கர்த்தர் இந்த வசனத்தில் வெளிப்படுத்துகிறார். இன்னொரு வசனத்துக்கும் போகலாம். சங்கீதம் 81:14. நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். ஆமென். இந்த வசனம் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான வசனம். நான் எப்பொழுதுமே உங்களுக்கு ஒன்று சொல்லுவேன் இல்லையா? ஒரு ப்ரேயர் மிஷனரியாக இருக்கிறதுனால எப்பொழுதுமே ஒரு வாக்கு தத்தங்களை சொல்லி மாத்திரம் நாங்கள் ஊழியங்களை செய்வதில்லை. வேத வார்த்தையின்படி பொறுப்புள்ள ஒரு கிறிஸ்தவர்களை உருவாக்குவது எங்களுடைய பணி. இந்த வசனத்திற்கு பின்பதாகவும் முன்பதாகவும் ஒரு நல்ல கருத்துக்கள் இருக்குது. அவர் சொல்லுகிற வார்த்தையை, அதாவது தேவன் சொல்லுகிற வார்த்தையை நாம் புரிந்து கொண்டால் போதும், நமக்கு பொறுப்பு நிச்சயமாக வரும். சீக்கிரத்தில் எதிராளிகளை தாழ்த்திடுவார். சூன், நிச்சயமாக தாழ்த்திடுவார். மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், உங்கள் பிரச்சனைகளுக்கு சீக்கிரத்தில் ஒரு முடிவை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அது நான் கொடுக்குற அஷ்யூரன்ஸ் இல்லை, உங்களை அழைத்தவரும் அபிஷேகித்தவரும் உங்கள் தகப்பனாக இருக்கிற ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்கிற ஒரு வார்த்தை. அது கைகள் சத்துருக்களுக்கு விரோதமாக, அதாவது என் கையை, அவருடைய கையை, ஒரு மகத்துவமான மைட்டி ரைச்சியஸ் ஹேண்ட் இல்லையா, சத்துருக்களுக்கு விரோதமாய், உங்களுடைய எதிர்ப்புகளுக்கு விரோதமாய் திருப்புவாராம். அப்போ உங்களுக்கு ஆதரவாக அவருடைய நீதியின் வலக்கரம் இருக்க போகிறது. இதுதான் உண்மை. இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலைகளுக்கு அவர் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க போகிறார், ஒரு வெற்றியை கொடுக்க போகிறார். இதை அவர் அஷ்யூர் பண்ணுறார். ஆனால் இதுக்கு அடுத்ததாக நீங்கள் முன்பதாகவும் பின்பதாகவும் அந்த வசனத்தை வாசித்தீங்கன்னா கொஞ்சம் ஷாக்கிங்காக, கொஞ்சம் உணர்வுபூர்வமாக இருக்கும். அது சொல்கிறார் 13ஆம் வசனம், சங்கீதம் 81:13 வசனம். ஆ, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். இதை சொல்லி தான் சொல்கிறாரு, அவருடைய வல்லமையான வலக்கரத்தை உங்களுடைய சத்துருக்களுக்கு, அதாவது உங்கள் எதிர்ப்புகளுக்கு முன்பதாய் வைப்பாராம். ஆச்சரியமான, அதிசயமான பாதுகாப்பை கொடுக்க விரும்புகிற தேவன் என் வழியில் நடந்தால் நல்லா இருந்திருக்குமே. சம்திங் வி மிஸ்ட், சம்திங் வேர் வி லாஸ்ட். ஏதோ ஒரு வழி தப்பல், மாற்று வழியில் நம்ம நடந்து போகிறோம். அங்கேருந்து அவர் திருப்புகிறார், அங்கேருந்து நாம் திருப்பப்படுகிறோம். நம் வாழ்க்கையில் இருக்கிற தவறுகளை நாம் புரிந்து கொள்ளணும். அதான் ரொம்ப முக்கியம். 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்தையும் வாசிக்கிறேன், கேளுங்க. அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவருடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். கண்மலையின் தேரினால் உன்னை திருப்தியாக்குவேன். ஒரு ஆச்சரியமான வார்த்தை, அதிசயமான வார்த்தை. நாம் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் அவருடைய கரம் நம் சூழ்நிலைக்கு ஆதரவாகவும் நமக்கு எதிராக இருக்கிற சத்துருக்கு எதிராகவும் இருக்கும். அவர் நம்ம ஒரு உச்சிதமான கோதுமையினால், கண்மலையின் தேனினாலே நம்மளை ஆசீர்வதிப்பார். ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, லிசன் டு த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கணும். எதிரியினுடைய ஆயுதம் வாய்க்காதே போகணும் விரும்புகிறோம் இல்லையா? அவங்க நியாயத்தில் எழுப்பும் அந்த குற்றச்சாட்டுதலுக்கு எதிராக நாம் நீதியாக பேசணும் விரும்புகிறோம் இல்லையா?
அவனுடைய எதிர்ப்புகளை உருவாக்குகிற ஆயுதத்தை உருவாக்குகிற சூழ்நிலையும் உருவாக்கின தேவன். தன்னுடைய நீதியின் வழக்கரத்தினாலே பாதுகாப்பை கொடுப்பேன் என்று சொன்ன தேவன். அஸ்தமிக்கும் இடத்திலிருந்து உதிக்கும் இடம் வரைக்கும் முடிவிலிருந்து நம்முடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை ரிகவர் பண்ணி ஒரு சொல்யூஷனை முழுமையாக கொடுக்கிற தேவன். அவர் சொல்கிறாரு, என் வார்த்தைக்கு செவி கொடுத்தா நல்லா இருந்திருக்குமே, நான் தானே இதை செய்ய போகிறேன். அப்படியாக நாம் கேட்டு நம் வாழ்க்கையில் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நடந்தால் இவைகளிலே, அதாவது உச்சிதமான கோதுமையினால் கண்மலையின் தேனினாலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இதுதான் தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிற வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டால் போதும். மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், த எனிமீஸ் வெப்பன் ஷெல் நாட் ப்ராஸ்பர் அகெயின்ஸ்ட் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கைக்கு எதிராக அது நிற்காது, நிலை நிற்காது. ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாம், என்னோட இணைந்து ஜெபம் பண்ணுங்கள். ஒரு சிறிய ஜெப வேலை, ஆனால் இதோட உங்கள் ஜெபம் நிற்கக்கூடாது. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்விலே பெரிய காரியங்களை, குறிப்பாக எதிரியின் சூழ்நிலையில் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து உங்கள் நியாயத்தை நிலைநிறுத்துவார். ஜெபம் பண்ணலாமா? அன்பு கிருபை இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இந்த வேலையில் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. அப்பா, இந்த வேளையில் இந்த நிகழ்ச்சியில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக, ஊழியர்களுக்காக உம்முடைய பாதப்படியிலே வருகிறேன். நிச்சயமாக ஆண்டவரின் அன்பு பெரிது. நீங்கள் அன்பாக இருக்கிறீங்க. உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காத சூழ்நிலையிலும் நீர் கிருபையாக எங்களுக்கு ஆண்டவர் இறங்கி இருக்கிறீங்கப்பா. பல வேளைகளிலே எங்கள் வாழ்வை ஆண்டவரை நாங்கள் தொலைத்து போட்டிருக்கிறோம். உங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடியாக பல இடங்களிலே ஆண்டவரே அப்பா, நாங்கள் எங்களை வேறு பாதையிலே வழி நடத்தி கொண்டிருந்தோம் ஆண்டவரே. ஆனாலும் நீரப்பா உம்முடைய அநாதி தீர்மானத்தினாலே, கிருபையினாலே எங்களை அணைத்து கொண்டீங்கப்பா, எங்களை சேர்த்து கொண்டீங்க ஆண்டவரே. இந்த வேளையில் எங்களுக்காக நீங்கள் இறங்கி இருக்கிறீங்கப்பா. உம்முடைய நீதியின் வழக்கரம் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. நிச்சயமாக ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக எழும்புகிற எல்லா பிசாசினுடைய சத்துருவின் ஆயுதங்களை நீர் வாய்க்காதே இந்த வேலையில் செய்து கொண்டிருக்கிறீங்க ஆண்டவர். அப்பா, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த வேலையில் நம்முடைய பிள்ளைகளுக்காக, ஊழியர்களுக்கு எதிராக எழும்பி இருக்கிற எல்லா ஆயுதத்தையும் நீர் வாய்க்காதே செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி. அவர்களுக்கு எதிராக எழும்பி இருக்கிற எல்லா நியாயத்தில் எழும்பும் எல்லா விதமான தீய வார்த்தைகளை ஆண்டவரே அப்பா, குற்றம் சாட்டுதலை நீங்கள் முறியடிக்கும்படியான ஒரு நீதியை நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய ஊழியர்களுக்கும் நீங்கள் கொடுத்து விட்டதற்காக நன்றி. நிச்சயமாக இந்த நொடி பொழுதிலிருந்து, the very moment, Lord Father, the righteous proclaim, ஆமாம் ஆண்டவரே, ஒரு நீதியினுடைய உச்சரிப்பு உம்முடைய பிள்ளைகள் மூலமாக, உம்முடைய ஊழியர்கள் மூலமாக பகிரங்கமாய் வெளிப்படும். So that, Lord Father, Master, your name will be glorified through their life and ministry, Lord. அவர்கள் வாழ்வின் மூலமாய், ஊழியங்கள் மூலமாய் உம்முடைய நாமம் மகிமைப்படும் ஆண்டவர். உம்முடைய பிள்ளைகளை நீர் வல்லமையாய் பயன்படுத்த போகிறீங்க. உறுதியாக ஆண்டவரே அப்பா, எங்களோடு இணைந்து ஆண்டவரே அப்பா, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே ஒரு உச்சிதமான ஒரு கோதுமையினாலும் கண்மலையின் தேனினாலும் நீங்கள் நிரப்பி ஆசீர்வதித்து விட்டீர் என்று விசுவாசித்து அறிக்கையிடுகிறேன். நீங்கள் பொறுப்பெடுங்க, ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. அன்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் செய்வார். ஆனால் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. ஒரு நீதியின் வழக்கரம் உங்களுக்கான பாதுகாப்பாக இருக்கும். நல்ல உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலையின் தேனினாலும் உங்கள் வாழ்வை நிரப்புவார், ஆசீர்வதிப்பார். சந்திக்கலாம் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில். God bless you. பார்த்ததற்கு நன்றி. நீங்கள் நம்பிக்கையில் ஆழமாக வளர விரும்பினால் அமேசானில் இப்போது கிடைக்கும் எங்களுடைய புத்தகத்தை வாங்கி பயன்பெறுங்கள். மேலும் LTN மினிஸ்ட்ரீஸ் இந்தியாவினுடைய யூடியூப் தளத்தில் பிரதர் ரூபனுடைய வல்லமை நிறைந்த செய்திகளை பார்க்க மறக்காதீர்கள். அவரை பற்றிய கூடுதல் தகவலுக்கு LTNministries.com செல்லுங்கள். உங்களுடைய ஜெப உதவிக்கு எங்களை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம் அல்லது 7305598774 என்ற எண்ணில் எங்களை அழைக்கலாம். அடுத்த காணொளியில் சந்திப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.